கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல கொஸ்டின் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாலும் பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த ஒரு கொஸ்டின் வச்சு கிட்டத்தட்ட 3-4 மெத்தட்ல சம் கேட்பாங்க. ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாவே போதும். இந்த மெத்தட்ல எப்படி சம் போட்டாலும் சரி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் தனி வட்டியானது அசலில் இருந்து 60% எனில் அதே வட்டி வீதத்தில் அசல் 12,000க்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ இங்க பாருங்க கொஸ்டின் என்னங்கிறாங்க, அசல் என்னன்னு தெரியாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபான்னு வச்சுக்கலாம். 6 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்துல கிடைக்கக்கூடிய தனி வட்டி அமௌண்ட் பார்த்தோம்னா 60%. 60% அப்படிங்கிறது இந்த 100ல 60னா 60 ரூபா. ஸோ அப்ப அசல் 100 ரூபா, வருஷம் 6 வருஷம், தனி வட்டி இதற்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி பார்த்தோம்னா 60 ரூபானா வட்டி என்னன்னு இதுல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த வட்டி கண்டுபிடிச்சிட்டு அந்த வட்டி கொண்டு அதை கொண்டாந்து அந்த வட்டி இங்க சப்ஜெக்ட் பண்ணுவோம், நம்ம ஈஸியா அந்த சம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு அசல் 100 ரூபா தெரியும், அதே மாதிரி ஆண்டு 6 ஆண்டு, தனி வட்டி 60 ரூபான்னு தெரியும். அப்ப வட்டி கண்டுபிடிக்க தனி வட்டிக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100 வகுத்தல் பிரின்சிபல் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 60 ரூபா, 60 இன்ட்டு 100 வகுத்தல் பிரின்சிபல் அப்படிங்கிறது 100 ரூபா இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 6. ஸோ இந்த 100க்கு 100 அப்படியே கேன்சல் பண்ணலாம். 60 6ஆல் கேன்சல் பண்ணா 10. ஸோ அப்போ 10%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்க 10%, தனி வட்டி 10%. ஸோ இதே வட்டி தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணோம். ஸோ நம்ம இதில் பாருங்க அசல் தெரியும், வருஷம் தெரியும், கூட்டு வட்டி தெரியும். ஸோ அப்போ கூட்டு வட்டி பர்சன்டேஜ் தெரியும். அப்போ நம்ம கூட்டு வட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ இப்போ இங்கே எவ்வளோ என்ன இருக்குது? அசல் 12,000, அசல் 12,000 இன்ட்டு வட்டி 10%. 10% எப்படி எழுதுவோம்? 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். 0 0 கேன்சல் ஆயிரும். இப்போ பேலன்ஸ் பார்த்தோம்னா 1 வகுத்தல் 10 இருக்கும். ஸோ இந்த 10 டினாமினேட்டர் எழுதிக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி 10 + 1 11, 11 நியூமரேட்டர் போட்டுருக்காங்க. 3 டைம் 11 வகுத்தல் 10 இன்ட்டு 11 வகுத்தல் 10. ஏன்னா அங்கே 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்போ 3 வருஷம் 3 டைம் ரைட் பண்ணிட்டோம். ஒருவேளைங்க 2 வருஷம் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம 2 டைம் ரைட் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் 3 0க்கு 3 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? 12 இன்ட்டு 11 கியூப் 1331. ஸோ இது அப்படியே பெருக்கணுமா 15,972. ஸோ இது பார்த்தோம்னா மொத்த அமௌண்ட், அதாவது கூட்டு வட்டியில் கிடைக்கிற அசல் பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து மொத்த அமௌண்ட். நமக்கு தேவை கூட்டு வட்டி மட்டும் தான் தேவை. ஸோ அப்போ இந்த 15,922 அசல் 12,000 மைனஸ் அசல் 12,000 மைனஸ் பண்ணிட்டோமா 15,972 12,000 போச்சுன்னா மீதி 3,972. ஸோ இப்போ இதில் கிடைக்கிற கூட்டு வட்டி பார்த்தோம்னா 3,972. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.